சத்குரு வணக்கம். இன்று இந்த பகுதியில் சாமி சொன்ன ஒரு வார்த்தை, இங்கே என்ன திருவிழாவை நடத்துகிறாங்க அப்படின்னு வந்த ஒரு அன்பரிடம் சாமி கேட்டார். இது முன்பு நான் சொன்னேனுங்களே, சாமி தோட்டம் வாங்கினாங்க, அந்த இடத்துல நடந்த சம்பவம். அது என்னென்னா, சாமிகிட்ட அவங்க வரக்குள்ள அந்த அன்பர் ஒரு குரூப்பாக வந்தாங்க, ஒரு 5-6 பேர்கிட்ட வந்தாங்க. அப்போ அவங்க வரக்குள்ளேயே அவங்க வாங்கிட்டு வந்த அந்த வேட்டியை சாமி அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாமிக்கு முன்னே தான் நான் உட்காந்துருந்தேன். சாமி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேட்டியை வரக்குள்ளே சாமிக்கிட்ட அப்படி காட்டுறாங்க. அப்போ நான் பார்த்துட்டு நான் நினச்சேன், இவங்க இன்றைக்கி வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சாமி ரொம்ப திட்டலை. சாமி சொன்ன ஒரு வார்த்தை, இங்கே என்ன திருவிழாவா நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எடுத்து வைடா அந்த வேட்டியை அப்படின்னு சொல்லிவிட்டு போய் உட்காரு அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களாம் போயிட்டு உக்காந்தாங்க. இப்போ இதிலிருந்து சில ஞானங்களை நம்ம கற்றுக்கலாம். அதாவது சாமி நம்மளுக்கு மறைமுகமாக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க, நிறைய பாடங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது அவர் கூட இருக்கக்குள்ள அங்கே நம்மளுக்கு தெரிய மாட்டுது. என்னோடய அனுபவத்தில் சொல்லணுன்னா, நான் இப்போ தான் எனக்கு நிறைய நினைவுகள், சாமி இப்படி செஞ்சு கொடுத்தாங்க, இப்படி நடத்துனாங்க, இதெல்லாம் கருணை உள்ளத்தோடு பார்த்தாங்க, அன்பாக இருந்தாங்க, இதெல்லாம் இப்போ தான் நம்மளுக்கெல்லாம் ஞாபகத்தில் ரொம்ப வருது. இது எனக்கு மட்டும் வருதுன்னு சொல்ல முடியாது. அங்கே போகிற பக்தர்கள், சாமி கூட இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் நினச்சி பார்த்தாங்களா? கண்டிப்பாக சாமி என்ன விரும்புகிறாங்க, சாமிக்கு எப்படி பிடிக்குது, சாமி ஒவ்வொருத்துக்கிட்டையும் என்ன மாதிரி விதத்தில் மறைமுகமாக ஒரு பாடத்தை நடத்துனாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக தெரியும். ஆனால் நம்ம அங்கே இருக்கக்குள்ள சாமிக்கிட்ட சாமி அந்த கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுகிறது, இதெல்லாம் மனசில் நம்மளுக்கு அப்படியே டப்பு டப்புன்னு இருக்கும். எந்த நேரத்தில் எப்படி கணீர்னு பேசுவாங்க, இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம உணர்ந்து பார்த்தோமா, நம்மளுக்கு நிறைய பாடங்களை சாமி கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம இதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த அன்பர் ஒருத்தர் வேட்டி எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொன்னேனுங்களே, அவங்க வரக்குள்ள அதில் ஒருத்தர் வேட்டியை மடித்து கட்டி முட்டிக்கு மேலே, அதாவது கொஞ்சம் தொடை தெரிகிற மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே வந்தாங்க. அப்போ சாமி என்ன சொன்னாங்கன்னா, வேட்டியை நல்லா கட்டுடா, அங்கே பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதில் கூட நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா, நம்ம சாமி சன்னிதானத்துக்கு போக்கல, ஜீவ சமாதியாக இருக்கட்டும், அந்த வட்டாரத்தில் அல்ல சாமியை மனதார நினச்சா கூட நம்ம நல்ல முழுமையான ஒரு ஆடையாக அணியணும். இப்போ பெண்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், மதிக்கணும், நினச்சி பேசணும். நம்ம அந்த அந்த வேட்டியை வச்சு பார்த்தோமா, தொடை தெரிகிற மாதிரியோ, நம்ம சட்டை பட்டன் வெளியே காட்டிக்கிட்டு நடக்கிறது, ஏற்குரிய இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இதெல்லாம் சாமி நம்மளுக்கு அவரோட மறைமுகமான ஒரு போதனையில் நம்மளுக்கு உணர்த்துறாரு. இதை நானும் உணர்னேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சாமி நம்ம எடுத்து போகிற பொருளை அவர் எதிர்பார்க்கல. அந்த ஐயா அந்த அந்த அன்பர் வேட்டி கொண்டு கொடுத்தாங்க, சாமி அதை எதிர்பார்க்கல. சாமி பார்வையே நம்ம உள்ளத்தையும் நம்மளோட
எண்ணங்கள் இதைத்தான் சாமி பார்க்குறாங்க. சாமிக்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, காசு, பவுனு இதெல்லாம் சாமி ஏற்றுக்கிறது இல்லை, எடுத்துக்கவும் மாட்டார். அதில் அங்கேயே நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து சாமிக்கிட்ட வந்து, சாமி உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரோம் சாமின்னு சொன்னால் கூட தலையாட்டுவார். ஆனால் மௌனமாக இருப்பார். அப்புறம் நம்ம ஏதோ வாங்குகிறோம் அல்லது வாங்கலாம்னு நினைக்கக்குள்ளே அவருக்கு வண்டி எடுத்துகிட்டு எங்கேயும் போயிடுவாங்க. இந்த மாதிரி தான். அதாவது நம்மக்கிட்ட சாமி எதுவும் எதிர்பார்ப்பது இல்லை. ஆனால் நம்ம வந்து சாமி மேலே வச்சிருக்கிற பக்திக்கு பதிலாக பல மடங்கு அவர் அன்பை காட்டுறாரு. அந்த அன்புங்களில் உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கும். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அக்னி நட்சத்திரம் வெயில் காலத்தில் மேகத்தை அப்படியே கொடை விரித்து அப்படியே ஒரு குளுமையான நிலைமையை ஏற்படுத்தினார் அப்படின்ட்டு சில அந்த டாக்டர், பழனியில் உள்ள ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி தான். ஆனால் சாமிக்கு வந்து இப்போ அவரோட ஜீவசமாதிக்கு நம்ம போகக்குள்ளே மௌனத்தை கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் உறுதியாக கடைப்பிடிக்கணும். அங்கே போயிட்டு நம்ம திருவிழா மாதிரி நம்ம சத்தம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படிலாம் இருந்தோமா, இது நிச்சயமாக அவருக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அந்த ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், இங்கே என்ன திருவிழாவாக நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ பெரும்பாலும் சித்தர்கள், சாமி போல் நடமாடும், சத்குரு போல் நடமாடும் கடவுள், இவங்களாம் என்ன விரும்புகிறாங்கன்னா மௌனத்தை தான் விரும்புவாங்க, அமைதியை தான் விரும்புவாங்க. நம்ம மனசு வந்து நல்ல தெளிவாக இருக்கணும், இறை சிந்தனையோட சத்குரு பகவான் இவங்களோட அந்த எண்ணத்திலே இருக்கணும். இது தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நாமளாக ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை ரொம்ப அதுன்னு ஏற்படுத்தி இப்படிலாம் படித்தா தான் சத்குரு கனகன்பட்டி அப்பா நம்மக்கிட்ட வருவார் அப்படிலாம் நினச்சி நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நினச்சி நம்ம அந்த மாதிரி பிரார்த்தனை இதெல்லாம் செய்யக்கூடாது. எது நம்மளுக்கு சத்குரு அப்பா கொடுக்குறாரோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம படிக்கணும். நம்ம மனசு தான் ரொம்ப கவனிக்கிறாரு, உள்ளத்தை தான். இப்போ சிவவாக்கியர் சொன்ன மாதிரி மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்ட்டு சாமி வந்து அது தெளிவாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமான வார்த்தையில் சொல்கிறாரு. உள்ளே போடா அப்படின்ட்டு சாமி என்கிட்ட சொல்லக்குள்ளே உள்ளே போடான்னு சொல்லி மற்றும் ஒரு வார்த்தையை சொன்னார். அது கொஞ்சம் கெட்ட வார்த்தை மாதிரி, அதனால் நான் வந்து இதில் சொல்ல விரும்பலை. உள்ளே போடா, கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் எப்படிடா முடியும், உள்ளே போடா அப்படின்னு சில வார்த்தைங்களை சொன்னார். ஆனால் நான் இங்கே சுருக்கமாக உங்களுக்கு தெரியுன்றதுக்காக மனசை சாமி ரொம்ப நேசிக்கிறாரு, விரும்புகிறாரு. இதை வந்து நம்ம எல்லோரும் உணரணும். சாமி இடத்துக்கு போனாலும் சரி, நாம் வந்து திருவிழாவுக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு போக வேணாம். உண்மையிலே சத்குருவோட ஞானத்தை பெறணும். அங்கே அமைதியாக உட்கார்ந்திருந்து சாமி நம்மளுக்குள்ளே வந்து இறங்கணும், நம்ம மனசுக்குள்ளே இருந்து ஏதாவது பேசணும், நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உணர்வு ஏற்படுத்தணும். இதற்காக தான் நான் வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கேன் அப்படின்ட்டு புதிதாக போகிற பக்தர்கள் அல்லது இன்னும் சாமியை ஆழ்ந்த நிலையில் சாமி கூட இன்னும் தொடர்பாக இருக்க விரும்பும் பக்தர்களும் சரி, இதை கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக வாழுவோம் எல்லோரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.